அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, மனோஜ போட்டு செம்மையா அடி அடி அடிக்கிறாரு. இத்தன வருஷமா நான் உழைச்ச வந்த காசையும் நீ எடுத்துட்டு ஓடுனது மட்டும் இல்லாம, இப்ப என்னை ஏமாத்தி, என்னோட சைனே போட்டு, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையா வெறியா வந்து இதுவரைக்குமே அண்ணாமலை அந்த மாரி ஒரு சீனே காமிச்சதில்ல. மனோஜ பின்னி எடுக்குறாரு. உடனே விஜயா அத தடுக்கிறதுக்கு கூட வரல. அவங்க வந்து மனோஜ அடிக்கிறத பார்த்துட்டு அவ்ளோ பயந்துகிட்டு விஜயா ஒரு மூலையிலேயே அப்படியே வாய கூட திறக்காம அப்படியே நின்னுட்டுருக்காங்க. ஏன்னா, அடுத்த அடி விஜயாக்கு தான்றது விஜயாக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நம்ம விஜயா மூலையில அப்படியே அப்படியே பயந்த மாதிரி நிக்கிறாங்க. கிட்ட போறாரு. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்குல்ல? இதுவரைக்கும் என் பேச்ச நீ கேட்டிருக்கியா? எல்லா விஷயத்துலயுமே நான் சொல்ற பேச்ச நீ கேட்டதே கிடையாது. நீ பேச்சு தான் கேட்க மாட்டேன்னு நெனச்சா, எனக்கு தெரியாம இவ்ளோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்க. உன்னால மட்டும் தான் அவன் கெட்டுப் போனான். அவனுக்கு இவ்ளோ கடனாளி ஆக்குனதுக்கு காரணமே நீ தான். அவனோட வாழ்க்கையே இந்த நிலைமைக்கு வந்து நின்னதுக்கு காரணமே நீ தான். உன்ன இவ்ளோ நாள் உன்ன நான் அடிக்காம விட்டேன் பாரு. அதுதான் என்னோட தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கைய ஓங்கி விஜயாவ அடிச்சிடுறாரு. எல்லாரும் தடுக்க வராங்க. இருந்தாலும் எல்லாரையுமே கத்துறாரு. "எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. என் கைய யாருமே பிடிக்கக்கூடாது. இன்னைக்கு நான் பேசுறது தான் நீங்க கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து, மீனா எல்லாமே பயந்து போயிட்டு அப்படியே அதாவது அண்ணாமலையை தடுத்தாங்க இல்லையா? அப்படியே அவங்க கூட தடுக்கிறத விட்டுட்டு அப்படியே எல்லாரும் நின்னுடுறாங்க. ரவி, கிவி எல்லாருமே. நம்மளோட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேலன்னு சொல்லிட்டு திரும்பவும் கன்னத்துல இப்படி அடிக்கிறாரு. "நீங்க அடிக்காதீங்க, நீங்க அடிக்காதீங்க. உங்க பேச்ச கேட்கக்கூடாதுன்னுலாம் கிடையாதுங்க. நீங்க ஏதோ இதுவுல வாங்கிட்டோம். நீங்க சிந்தாமணி தாங்க. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அவங்க தாங்க எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியர். அப்படியெல்லாம் உங்ககிட்ட காசு கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. மன்னிச்சிடுங்க. முதல்ல நீ வாய மூடு. நீ எதுக்கு வாங்குன? ஏன் வாங்குனன்னு நான் கேட்கல. நீ வாங்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நீ பத்திரத்தையே நீ மீட்டு எடுத்திருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விஜயாவ சரமாரியா கேள்வி கேட்குறாரு. விஜயாவுக்கு வார்த்தையே இல்ல. அப்படியே அழுறாங்க. "எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அவனோட வாழ்க்கையே இந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே நீ தான். அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. படிச்சிருக்கானே தவிர கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் வாழ்க்கைய கூட அவனுக்கு காப்பாத்திக்க தெரியல. எல்லாமே உனக்கு அவசரம். இதே மாரி தான் அவனோட கல்யாணத்துலயும் நான் கேட்குறேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் எப்போ கிடைக்கும்? நம்ம டிவோர்ஸ் நோட்டீஸ் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பேசணும்னு நான் அவ்வளோ பிடிவாதம் பண்ணுறேன். என் என்கேஜ்மெண்ட்டையே நான் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன சொன்ன என்கிட்ட? அதுலேயும் பொய் சொல்லியிருக்க. அதுலேயும் எல்லாத்துலேயும் பொய் சொல்லி பொய் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? என் பேச்சே நீ மதிக்கல. நான் எதுக்காக இங்கே இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோவத்தில் விஜயாவை அடிக்கிறாரு. அப்போ தான் எல்லாருமே தடுக்க வராங்க. ஏன்னா ரொம்ப அடிச்சிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முன்னா, "அப்பா அப்பா அப்பா கோவப்படாதுப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. உனக்கு ஏதாவது உடம்புக்கு இதுவாகிட போகுதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கத்துறாரு. மீனா வந்து, "அம்மா கோவப்படாதீங்க மாமா. மாமா இருங்க மாமா. எது வந்தாலும் பேசிக்கலாம் மாமா. தப்பு தான் அத்தை பண்ணது. நிமிஷம் இருங்க மாமா." அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. மீனா அந்த மாதிரி சொன்னோம். இதை விஜயாவால் ஏற்றுக்க முடியல. இவ வந்து தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்றணுமா? "நீங்க அவளை ஓரம் போக சொல்லுங்க. இங்கே பாருங்க, இது என்னுடைய வீடு. யாரும் இதில் வந்து தலையிட்டு பேசக்கூடாது. இந்த வீட்டை விற்கிறது இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருக்கிறது இருந்தாலும் சரி, நான் தான் முடிவெடுப்பேன். இது எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச வீடு." அப்படின்னு உடனே திமிரா விஜயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்மள அண்ணாமலை வந்து, "ஓ, இது உன்னோட வீடுனா நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் நீ முடிவெடுப்பியா? இதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு துணியெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கடகடன்னு அந்த பேக் இழுத்துட்டு வந்து, "இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே முத்து வந்து, "அப்பா பாப்பா என்னப்பா பண்ணுற? அப்பாப்பா கோவத்தில் எந்த இதுவும் எடுக்காத பாப்பா, கம்முனு இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் பிடுங்குறாரு. "டேய் முத்து, அமைதியாயிரு நீ." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து மனோஜ் கிட்ட போயிட்டு, "டேய் உனக்கு அறிவு இருக்கோ? சிலன்னு படித்த முட்டாளை நிரூபிச்சுட்டே இருக்க நீனு. அம்மா தான் அப்படி பண்ணுறாங்கன்னா நீயாவது புத்தி சொல்லியிருக்கலாம்ல. யாராச்சும் பத்திரத்தை மீட்டு எடுப்பாங்களா? பத்திரத்துக்கு அப்பாவோட சைனே போட்டிருக்க. உன்னையெல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏற்கனவே அப்பா காசை தூக்கி நீ ஓடி போன. இப்போது அப்பாவோட சைனையும் போட்டு இந்த மொத்த அப்பாவை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. டேய் உடம்பு சரியாத மனுஷன்டா அவரு." அப்படின்னு சொல்லி முத்து வந்து கத்துறாரு. உடனே மீனா வந்து, "மாமா மாமா இந்த மாதிரி அவசரப்படாதீங்க மாமா. இருங்க மாமா. எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் மாமா. நம்ம கடனை அடைச்சிடலாம் மாமா." அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, "பாத்தியா மீனா, இப்போ கூட நீங்கள் வாங்கின கடனை நம்ம எல்லாரும் சேர்ந்து அடைச்சிடலாம். வீட்டை மீட்டெடுக்கலாம் மாமா." அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறா. ஆனால் மீனாவை கூட நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்கினது கிடையாது. அவளை திட்டாத, அவளை காயப்படுத்தாதன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் நீ கேட்டது கிடையாது. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீ கேட்டது கிடையாது. எல்லாமே எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்க. இப்போ என்ன சொல்லிட்டு போனாங்க அந்த ஃபினான்ஷியர்? "இந்த வீட்டையே இப்போ ஜப்தி பண்ண போகிறோம். நீங்கள் காசை இன்னும் 10 நாட்டில் எல்லாம் கடன் நீங்கள் அடைக்கலைன்னா இந்த வீடே எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? அப்படி இப்படி அப்படி என்ன உனக்கு கடனு?"
அப்படி என்ன இவன் சம்பாரிச்சிட்டான்? ரோகிணி இருக்க வரைக்குமாவது அந்த கடை கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் லாஸ் தான் இருந்தது, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அவன் பார்த்துட்டு இருந்தான். இப்போ ரோகிணி போனதுக்கப்புறம் அவன் என்னத்தை அங்கே கிழிச்சிருக்கான்? அப்படி எப்படின்னு நம்ம அண்ணாமலை சரமாரியாக கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலே இருக்க போகிறது, என் மூஞ்சில் நீ முடிக்காத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு, யாரும் என்னை தொடாதீங்க, இங்கே பாருங்கள், யாரும் என்னை தேடவும் தேடாதீங்க, தயவுசெய்து கவியை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கிளம்புறதுக்குள்ள உடனே முத்து வந்து, அப்பா நீ இல்லாத வீட்டில் எனக்கும் மீனாக்கும் இந்த வீட்டில் இடமும் இல்லைப்பா, நாங்களும் உன் கூடவே வரப்பா, நீ எங்கே இருக்கியோ அங்கே தான்ப்பா நாங்களும் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு, உடனே மீனா போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா பேக்கில் போய் துணியெல்லாம் அடக்கிட்டு எடுத்துகிட்டு வராங்க. விஜயா வந்து ஓடி வந்து அண்ணாமலையோட காலை பிடிச்சி அப்படி காலில் விழுந்துடுறாங்க. நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த தப்பு நான் இன்னொரு வாட்டி பண்ணவே மாட்டேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க, என்னை எவ்வளோ வேணாலும் அடி அடிச்சுக்கோங்க, ஆனால் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் ப்ளீஸுங்க. டேய் மனோஜ் என்ன அமைதியாக நின்றுட்டுருக்க, உங்கள் அப்பா கிட்ட வந்து காலில் வந்து விழுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜயாவும் கத்துறாங்க. உடனே மனோஜும் வந்துட்டு, அப்பா 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 இந்த தப்பை இனிமேல் பண்ண மாட்டேப்பா, பாப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மா சொல்கிறது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கத்துலாம். ரவியும் வந்து, டேய் முத்து நீயுமே போயிட்டா அப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்காகடா இருக்கணும்? அம்மா மட்டும் நாங்கள் சொல்கிறத கேட்கவா போகிறாங்க? நானும் அப்பா கூடவே வந்துடுறேன்டா. அப்பா கிட்ட அம்மா இவ்வளோ விஷயங்கள் மறைச்சி இங்கே இருக்காங்கன்னா, அம்மாவோட வீடுன்னு வேறு சொல்கிறாங்கன்னா, அப்போ எனக்கும் இந்த வீட்டில் பங்கு இல்லை தானேடா, நானும் வந்துடுறான்டா அப்பா கூடவே, உங்கள் கூட நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரவியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்கிறாரு. உடனே ஸ்ருதியும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உடனே விஜயா வந்து, ப்ளீஸுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, பாருங்கள் நீங்கள் போகணுன்னு எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எதுக்குங்க இந்த வீட்டில் தனியாக இருக்கணும்? நீங்கள் வேணாங்க போகாதீங்க, இந்த தப்பு இந்த வாட்டி பண்ண மாட்டேங்க, நீங்கள் இந்த வாட்டி பண்ண மாட்டேங்க, எப்படியாவது நம்ம அதை பத்தத்தை மீட்டு எடுத்துடலாங்க, அவன் பண்ண தப்பு தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க, காலெல்லாம் விடுறாங்க. உடனே முத்து வந்ததை பார்த்துட்டு, அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குப்பா, காலெல்லாம் விடுறாங்கப்பா, வேணாப்பா நம்ம போயினாப்பா, இங்கே இருந்துடலாம்ப்பா. இப்போ மீனாவும் தலைவாயிட்டாப்பா, அவளும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா, கடை வச்சுட்டா, நானும் வேன்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, நானும் கொஞ்சம் நல்லா சமைப்பேன். டேய் ரவி நீயும் சம்பாதிடா, டேய் மனோஜ் இதுக்கப்புறமாட ஒழுங்கா ஷோரூமை நடத்துடா, அதுக்கப்புறம் அதுலேருந்து வருமானம் எல்லாத்தையுமே கட்டி நம்ம வீட்டை எப்படியாவது மீட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்து யோசிக்கிறாரு. இல்லை முத்து இது சரிப்பட்டு வராது, அவங்க வாங்கின கடனை அவங்க தான் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து, நீங்கள் வேணாங்க நாங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டோங்க, எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க, நீங்கள் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரிடவே இருக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இன்னும் டைலாக்லாம் விட்றாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட போயிட்டு, அப்பாப்பா வேணாப்பா, அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்கப்பா, வேணாப்பா கஷ்டமாக இருக்குப்பா, போகாதப்பா, இந்த வீட்டிலேருந்து எல்லாமே மீட்டு எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உடனே அண்ணாமலை ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லோரும் கேட்கணும், இதுக்கு சம்மந்தம் நான் மட்டும் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்கப்பா, சொல்லுப்பா அப்படின்னும் போது உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் மனோஜ் இந்த ஷோரூமை பார்த்துக்கிட்டது எல்லாமே போதும், அவன் நஷ்டத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டது மட்டும்தான் மிச்சம், இந்த வீடே அடமானத்துக்கு போனது மட்டும்தான் மிச்சம், இதுக்கப்புறம் முத்து மீனா மட்டும் தான் இப்போ அந்த கடையை எடுத்து நடத்த போகிறாங்க, நான் அப்பப்போ போயிட்டு அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறேன், அந்த ஷோரூமுக்கு வச்சதுக்கான காசு என்னுடைய பென்ஷன் பணம் தானே, அதனால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடனே விஜயா வந்து, நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அது மனோஜ் கடை, இவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவன் சாதாரண டிரைவருங்க, இவன் சாதாரண பூக்கட்டுறக்காரி, இவங்களுக்குலாம் என்னங்க கடையை பற்றி தெரியும், நீங்கள் வேணால் எடுத்து நடத்துக்கோங்க, ஆனால் அவங்களுக்குலாம் இந்த கடையை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, இப்போவும் இவ திருந்தலையே, இப்போவும் நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் அப்படியே கை ஓங்கின்னு போகிறாரு. அப்படியே எல்லாம் சமாளி இது பண்ணுறாங்க. உடனே முத்து வந்து, அப்பா அம்மாவுக்கு தான் எங்களுக்கு அந்த கடையை கொடுக்க விருப்பம் இல்லைல்ல, நீயே நடத்துப்பா, நாங்களும் உனக்கு ஹெல்ப்புக்கு வந்து பார்த்துக்குறோம். உடனே அண்ணாமலை சொல்கிறது, இல்லை முத்து தான் அந்த கடைக்கு இனிமேல் ஓனர், மீனா தான் ஓனர், நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன், இதுக்கு சம்மதம் நான் மட்டும் தான் இந்த வீட்டில் நான் இருப்பேன், என்ன சொல்கிற விஜயா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது உடனே விஜயா வந்து, சரிங்க அவங்களே இருந்து தொலையிட்டோம், என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெடுத்து. டேய் மனோஜ் பாத்தியா, நீ பண்ண வேலைனால யாரெல்லாம் எந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாரு அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வந்து, அத்தை உங்களுக்கு பிடிக்கலனா அப்படி ஒன்றும் நாங்கள் உட்கார போகிறது இல்லை, நான் பூ கட்டி சம்பாதிக்கிறதே எனக்கு போதுமானது தான் அத்தை, இப்போ அந்த காசு ஒன்றும் நாங்கள் எடுக்க போகிறது இல்லை, மாமா சொன்னதுக்காக அதை நாங்கள் எடுத்து நடத்த தான் போகிறோம் அவ்வளோதான். உடனே நம்ம மீனா வந்து அண்ணாமலை கிட்ட போயிட்டு, மாமா அத்தைக்கு விருப்பம் இல்லாமல் அந்த கடையில் நான் உட்காரல மாமா, நான் பூக்கட்டி சம்பாதிக்கிறதே போதுமான காசு, அதுலேயும் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதை நான் இந்த வீட்டை மீட் எடுக்கிறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, இல்லை மீனா நான் சொல்கிறத நீ கேளு, அவளுக்கு அவ்வளோ பிடிவாதம் என்ன, அப்படி என்ன அவளுக்கு இது, இப்போ கூட மீனா அவள் சம்பாரிச்சு அவள் கடனை அடைக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறா, இப்போ கூட இவ திருந்தலைனா அப்போ இவெல்லாம் என்னதான் பொம்பளை இவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து திட்டுறாரு. உடனே விஜய் வந்து, நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கப்புறம் இந்த தப்புலாம் உங்களுக்கு இனிமேல் பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, முத்து மீனா நீங்கள் இன்னிலேருந்து அது கடையை பார்க்கணும், இன்றைக்கே நீங்கள் அந்த ஷோரூமுக்கு போங்க, டேய் எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லிவிடு, என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும், அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாமே நானும் வருவேன், நீ எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் என்னென்ன கணக்கு பண்ண அது எல்லாமே எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமேல் நீ வேலை தேடு,
நீ படிச்சிருக்கன்னு சொல்கிறல்ல, இனிமே நீ வேலை தேடி நீயா சம்பாதி. நீ சம்பாதிச்சு நீ கடனை அடைக்கணும். புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அப்பா என்னப்பா ஷோரூம் தான்ப்பா நான் நல்லா படிச்சிருக்கேன்ப்பா. அவங்களுக்கு என்னப்பா தெரியும்? பா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நானே பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து இப்படி பிடிக்கிறாரு. ஏய் என்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பலான்னு ஒரு மனோஜ் திரும்ப பலான்னு விட்றாரு. உடனே விஜய் வந்து டேய் மனோஜ் அதான் சொல்கிறாருல்ல, நீ படிச்சிருக்கல அப்புறம் என்னடா, போயிட்டு ஏதாவது கம்பெனியை போய் அட்டன் பண்ணி கம்பெனியில் வேலை பாரு அப்படின்ற மாதிரி விஜயாவும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கே கலைஞ்சு போயிடுறாங்க. உடனே ரூமுக்கு போயிட்டு விஜயா கிட்ட வந்து மனோஜ், அம்மா என்னம்மா அப்பா என்ன போய் வேலைக்கு போன்னு சொல்கிறாரு, நான் தானம்மா ஷோரூம் பார்த்துங்க, அவங்களுக்கு என்னம்மா தெரியும், நான் தான்ம்மா படிச்சிருக்கேன் அப்படின்னு. உடனே விஜய் வந்து என்ன பண்ணுறதுடா, எல்லாம் நம்ம தலை எடுத்து எல்லாம் அந்த பார்லர்காரி பண்ண வேலைடா, பாத்தியா இப்போ நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த வீட்டில். இந்த முத்துவும் மீனாவும் இந்த கடைக்கு ஓனரா, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா இந்த வீட்டில். இதுக்கப்புறம் நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இந்த முத்துவும் மீனாவையும் என்ன பண்ணணும்னு அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன், அதை நான் பண்ணுறேன். சிந்தாமணி கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இப்போ சிந்தாமணி கிட்ட சொல்லி முத்துவும் மீனாவையும் ஆள் வச்சு அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சால் நம்ம அண்ணாமலை என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. இதுக்கப்புறம் பெரிய பூகம்பமே இருக்குது. அதை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.